ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் தான் உங்கள் புனிதா கலை பேசுகிறேன். இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி சொல்ல போகிறேன்னா, அன்னைக்கு பள்ளி பருவ காலங்களில் பார்ட்டு 2 பார்க்கலாம். காட்டில் போனால் மண் தேய்ச்சி குளிப்பாங்கன்னு சொல்லிவிட்டேன் இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு பிறகு எல்லாம் அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க பாட்டுக்கு செய்வாங்க. அப்போல்லாம் எங்கள் ஊரில் இப்போல்லாம் இட்லி தோசை இதெல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் அப்போல்லாம் எங்கள் ஊரில் இட்லி தோசை இதுனாவே பெரிய எப்படி சொல்லுவாங்கன்னா பெரிய பலகாரமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊர் டெவலப் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் ஊர் காட்டு சைடு இல்லையா, காட்டோரம், ரொம்ப வில்லேஜு. அதனால் அங்கே இப்போல்லாம் மாவு அரைக்க மிஷின் வந்துடுச்சு. அங்கே மிஷினுங்கெல்லாம் இல்லை, கையில் அம்மிக்கல்லில் தான் ஆட்டுக்கல்லில் தான் அரைச்சி தான் வாரி வைக்கணும் தோசை மாவு. அதனால் யாரா அந்த தோசை மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படமாட்டாதே வேலை செய்யறதுக்கே கஷ்டப்பட்ட நோகாமே நோம்பு கும்பிடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நோகாமே யாரா இந்த வேலை செய்கிறத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் செய்யவே மாட்டாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் சாப்பாடுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ், சாம அரிசி சோறு, நெல் சோறு, களி இப்படி தான் செய்வாங்க. அதில் எப்படின்னா தினமும் நைட்டில் களியை தவிர வேறு எந்த ஒரு சாப்பாடும் செய்யவே மாட்டாங்க. இப்போது நாங்கள் பலகாரம்னு பார்த்திங்கன்னா பண்டக நாள் ஆனால் தான் எந்த ஒரு பலகாரமும் செய்வாங்க. அது ரொம்ப இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பண்டக நாள் வந்தால் தான் பலகாரமே செய்வாங்க. அது ரொம்ப பார்த்து சின்ன பிள்ளைங்களா இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப இதாகிட்டுங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் வெளியில் போய் தான் சம்பாதிப்பாங்க. நாங்கள்லாம் நான் எங்கள் அக்காங்க 2 பேர், எங்கள் தம்பிமார் 2 பேரெல்லாம் எங்கள் ஆயாக்கிட்ட தான் வளர்ந்தோம். அதனால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவங்க கொஞ்சம் வயசாகிட்டு இருந்தாங்க, அவங்களால செய்ய முடியறதான் செய்வாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் அம்மா வீடு தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக நான் 10th படித்து முடித்தேன். 10th படித்து முடிச்சுட்டு +1 படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 2வது அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்புறம் +2 நாங்கள் +2 நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து +1 +2 படிக்கிறதுக்கு ஊருக்கு வரணும்னா இப்போல்லாம் பசங்க 2 கிலோமீட்டர் சைக்கிள் வச்சுன்னு போடா, பக்கம் தானே இருக்குது ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் இவங்க என்னான்றாங்க 2 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 12 கிலோமீட்டரு சைக்கிள் மெரிச்சிட்டே தான் போவோங்க. சைக்கிள் மெரிச்சிட்டே தான் வீட்டுக்கும் வருவோங்க. இடையில் சைக்கிள் பஞ்சர் ஆச்சுனாலையும் நூக்கிட்டே தான் வருவோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நினச்சா ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்களோட நாங்கள் +1 படிச்சு +2 படித்த அண்ணாங்கள்லாம் பாப்பா சைக்கிள் பஞ்சரா நூக்குட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எங்களுக்கு ஹெல்ப் செஞ்ச அண்ணாங்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. சைக்கிள் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டான போய் இந்த மாதிரி பாப்பா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாலாம் வண்டியில் வச்சு வண்டியில் கயிறு கட்டியெல்லாம் நாங்கள் சைக்கிளெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கிறோங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் இதாக நான் +2 படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன பின்னாடி நான் மேரேஜ் ஆன பிறகு சொல்கிறேன், மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி என்னானே தெரியாது. ஆனால் அடிக்கடிக்கு எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருக்குவாங்க, என் மகளை நீ என்னான்னா வாழ்க்கைனா என்னான்னு தெரியாத இருக்க, ஆனால் அது எப்படின்னு நீ கல்யாணம் பண்ணின்னு போய் உங்கள் ஆம்படியா மூட்டில் நீ அனுபவிச்சாதான் அதை உனக்கு தெரியும் அந்த வழி என்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அடிக்கடி திட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பொருளை கேட்டேன்னா அந்த பொருளை எங்கள் அப்பா ஒரு நாளும் இல்லைன்னு சொன்னதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அடிக்கடிக்கு அவருக்கு அந்த எப்படி நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறது அப்படின்னு நினச்சாரோ என்னவோ அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீ என் மகளை ஆம்படியாங்கட்டின்னு போனால் கூட புருஷன் கட்டின்னு போனால் கூட என்னை நினைக்காத நாள் நீ ஒரு நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னது இன்றைக்கி எந்த புரிஞ்சுக்கிறதுக்கு கல்யாணம் ஆகி எனக்கு நான் இப்படி தான் வாழ்க்கை இப்படி தான் போகணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் புரிஞ்சிக்கிறதுக்கு வாழ்க்கைனா இப்படி தான், மனுஷனுங்களாம் இப்படி தான் இருப்பாங்க
அப்படின்னு இது எப்படி சொல்லுவாங்கன்னா இது இப்படி 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 நிறைய விஷயம் புரிஞ்சுக்க 7 வருஷம் ஆகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். 7 வருஷத்தில் நான் என்னன்னே தெரியாத எல்லாத்தையும் கற்றுக்கணுன்னா இந்த 7 வருஷத்தில் அவ்வளோ அக்யூரேட்டாக கற்றுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கற்றுக்கும் போலகுது. வாழ்க்கைன்னா அப்படி தானே, வாழ்க்கை முழுசாக கற்றுக்கிற பாடம் தான் இருக்குதா தவிர நாம் ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்குற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் கற்றுக்கிற வேண்டிய இது எப்படிலாம் இருக்காங்க, எப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் அனுசரித்து போகணும், எதெல்லாம் அனுசரித்து போகக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் கற்றுக்கிட்டு இப்போ நான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் தெரியுமா யூடியூப்பில் நான் இவ்வளோ நாளாக நான் யூடியூப்னா என்னான்னு தெரியாது. நானும் சும்மா எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் நுழைக்கு ஃபோனுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குவேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு யூடியூப்பில் போய் பேசணும் அப்படின்னு தெரியாது. யூடியூப்பில் போய் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், நம்ம பேசுகிறத கூட பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே தெரியாது. இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரு இதெல்லாம் போட்டால் பாப்பா பணம் வரும், இந்த மாதிரி பண்ணால் பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க. அதுவும் சொல்லப்போனால் நிறைய லைவ் போ பாப்பா, சும்மா நம்ம எல்லாத்தையும் நம்மளை பற்றி சொல்கிறதான் அப்படின்னுலாம் கூட சொல்லுவாங்க. லைவ்லாம் போ அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் போக மாட்டேன், எனக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னவோ குழந்தைங்க என்னவோ நான் விரும்பி செய்கிறத நான் ரொம்ப விரும்பி செய்கிறத விடவும் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஆடு என்னவோ, மாடு என்னவோ, கோழி என்னவோ, நிலத்தோடு நிப்பாட்டிக்குவேன். இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனுபவிச்சிங்கன்னா எப்படின்னா ரொம்ப ரொம்ப அனுபவிச்சுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனுபவிச்சதில் அந்த கஷ்டங்கள் அவங்க பேசுகிறவங்க மனுஷங்க கொஞ்சமாச்சு ஈவேறக்கம் காட்டாத இந்த மனுஷங்கிட்ட ரொம்ப சித்திரவாதி அனுபவிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப்பில் சரி நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் வந்திருக்குன்னா இதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எதனால் எதுக்காக அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.